அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சினிமா தொகுப்பில் இன்று பார்க்க உள்ள செய்திகளாக தனுஷின் ராயனின் வசூல் விவரம் மற்றும் எஸ்டிஆரின் அடுத்த திரைப்படம் தொடர்பான தகவல், தீபாவளி ரேஸில் இணைந்துள்ள ஜெயம் ரவியின் பிரதர் திரைப்படம் தொடர்பான தகவல்களை இன்றைய சினிமா பகுதியில் பார்க்க உள்ளோம். 2018 இயக்குநருடன் சிம்பு ஹைகோர்க்கின்றார் என்றவுடன் எஸ்டிஆர் 48 ஹிஸ்டாரிக்கல் மூவி கைவிடப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் இக்கேள்விக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக கலை இயக்குனர் எஸ் மூர்த்தி அவர்கள் எஸ்டிஆர் 48 இந்திய சினிமாவில் ஒரு முக்கிய திரைப்படமாக அமைய உள்ளது. பாகுபலி போன்ற ஃபேண்டசி ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் படமாக உருவாக உள்ள இத்திரைப்படத்தில் ஆர்ட் செக்ஷனுக்கான மினியேச்சர் டிசைன் அண்ட் கன்செப்ட் ஆர்ட் பகுதியில் 70% நிறைவடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே தீபாவளி ரேஸ் தொடர்பாக பல செய்திகள் மாறி மாறி வருகின்ற நேரத்தில் ராஜேஷ் எம் இயக்கத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் ஜெயம் ரவி நடிப்பில் ஃபேமிலி என்டர்டெய்னராக உருவாகியுள்ள பிரதர் திரைப்படமும் தீபாவளி ரேஸில் இணைந்துள்ளது. ஜூலை 20 தியேட்டர்களில் வெளியான தனுஷின் 50வது திரைப்படமான ராயன் பல்வேறுபட்ட விமர்சனங்களை எதிர்கொண்டிருந்தாலும் தியேட்டருக்கு மக்கள் செல்வதை தடுக்க முடியவில்லை. சர்டிபிகேட்டுடன் வன்முறை காட்சிகள் அதிகம் கொண்டிருந்ததாக அமைந்திருந்தாலும் 7 நாட்களில் 100 கோடி கிளப்பில் இணைந்து 2ஆம் வார வசூலை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது. இதுபோன்ற சினிமா செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக எமது சினிமா காதலன் சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.